வணக்கம். சுஜித்னு ஒரு 2 வருஷம் குழந்தை 2 நாள் முன்னாடி திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு போர்வெல் கெனாலில் மாட்டிக்கிட்டான் கேள்விப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் சுஜித்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக சுஜித் கண்டிப்பாக வருவாருன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் சுஜித் வருவாருன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் இது திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஐ ப்ரே ஃபார் சுஜித் திருப்பியும் கண்டிப்பாக வருவார். 2 வயசு குழந்தை சுஜித் இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அந்த செய்தி கேட்டு ரொம்ப மனவேதனை அடைகிறோம். கண்டிப்பாக அந்த குழந்தை உயிருடன் வர்றதுக்கு இல்லாமல் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். அவங்களுடைய பெற்றோருக்கு எங்களுடைய சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்திக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், இது ஹாப்பி தீபாவளியாக தமிழ்நாடுக்கே இருக்கணும் அப்படின்னா குழந்தை சுஜித் காப்பாற்றப்படணும். காலையில் நான் வேண்டிக்கும் போதே குழந்தைக்காகவும் சேர்த்து வேண்டியிருக்கேன். நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல, பல வருஷங்களாக இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ ஆழ்துளை கிணறு போட்டு இந்த மாதிரி ஓட்டையை மூடாமல் போடுறவங்கள கவர்மெண்ட் தண்டிக்கணும். அதுலேருந்து கீழே விழுற குழந்தைங்களை எடுக்கிறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தம்பிடே இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இது நீ ஏதாவது ஒரு கடக்கோடி கிராமத்துலேருந்து பார்த்துட்ருக்க, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குல்ல, எங்கேருந்தாவது பார்த்துட்ருக்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குன்னா 50 ரூபா மூடி தான் ஆகும். உங்கள் அப்பா கிட்ட, மாமா கிட்ட, சித்தப்பா கிட்ட, வேலை செய்கிற கான்ட்ராக்டர் கிட்டன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆழ்துளை கிணறை மூடுறதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. தங்கச்சி நீ இந்தாம்மா வீட்டில் சொல்லு, அம்மாமா அங்கே ஒரு ஓட்டை இருக்குல்ல அதை மூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கோ நடந்தது நமக்கு நடக்காது அப்படின்றது அசட்டு தம்பிக்கை, அசட்டு தைரியம். வருமுன் காப்போம் தானே, வந்த பின் பார்ப்போம் கிடையாதுல்ல. ஹாப்பி தீபாவளி. லெட்ஸ் ஹாவ் அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் ரெஸ்பான்சிபிள் தீபாவளி. கிட்ட இருந்தாவது அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த கருவி என்ன மாதிரி கருவி வேணுமோ அந்த கருவியை உடனடியாக இறக்குமதி செஞ்சு அந்த குழந்தைய மீட் எடுக்கிறதா ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா எனக்கு தோணுது. இப்பயாச்சும் முதலமைச்சர் டைரக்டா அந்த இஷ்யூல இறங்கி கரெக்டா சால்வ் பண்ணி சீக்கிரமா அந்த குழந்தைய எடுக்கணுங்கிறதா என்னோட பிரார்த்தனை. நான் வேண்டிக்கிறேன். சுர்ஜித் கண்டிப்பா இந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு புது உயிரோட ஒரு புது லைஃபோட வெளியில வருவாரு. அவர் லைஃப்ல நல்லா இருப்பாரு. அந்த குழந்தைக்காக நானும் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. இங்க நான் இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா துரிதமா இந்த வேலை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம முதலமைச்சர் எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பண்ணணுங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள். அவர்கிட்ட நான் எடுத்து வைக்கிற ஒரு அறிக்கையும் கூட. எல்லாருக்கும் வணக்கம். சுஜித் பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தை திருச்சி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு போர்வெல் கிணறு விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேர்லெஸ்னஸ்னால நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தை இப்போ எந்த நிலைமையில் இருக்காரோ, அவங்க ஃபேமிலி இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஐ எம் ப்ரேயிங் தட் சுஜித் ஷுட் கம் பேக் சேஃப் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க சொல்லி ப்ரே பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்னஸ்னால மறுபடியும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் இருக்கணும் எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் சுஜித். பழனிசாமி தட் சுஜித்தோட உயிர் மட்டும் இதோட நிப்பாட்டக்கூடாது. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் செல், இந்த கலெக்டர்ஸ், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஆஃபீஷியல்ஸ் நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் செல்லை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இந்த சம்பவத்தில் அரசு எந்திரம் எப்படி செயல்பட்டு இருக்கு உங்க பார்வையில்? அரசு எந்திரம் எப்படி செயல்படுது சுஜித்தை மீட்கிறதுக்கு? அரசு ரியாக்ஷனரி மெஷர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அத்தனை பேர் வர்றது, அத்தனை டெக்னாலஜியை கூப்பிடுறது, இல்லைன்னா ஆர்மியை கூப்பிடுறது, இல்லைன்னா அதெல்லாம் ஒரு ரியாக்ஷனரி மெஷர். ஆனால் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது மிக முக்கியமானது. இந்த மாதிரி சம்பவங்கள் தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடனடியாக அதுக்கு ஒரு 3 hours 4 hours தீர்வு காண வேணுன்ற டீம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை, எக்விப்மெண்ட் ரொம்ப தேவை. ஸோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கான ரிசர்ச்சும் கவர்மெண்ட் நிச்சயமாக செஞ்சு கொடுக்கணும்.